இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமையும் என்று கூறியுள்ளார் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஈச்சம்பட்டியில் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் வெங்கடேசனின் SLV கிராண்ட் பேலஸ் திருமண மண்டபத்தை திறந்து வைத்த ரவி பச்சமுத்து, திமுக அதிமுக போன்று அல்லாமல் சமூகத்தில் அமைதியாக மாற்றங்களை முன்னெடுக்கும் கட்சியாக பாரிவேந்தரின் ஐஜேகே இருக்கும் என்று குறிப்பிட்டார். ஒரு எம்எல்ஏ உண்டாக்கும், அது எந்த இதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது நீங்க இந்த ஆத்தூரை சுத்தி இருக்கிற சேலம் மாவட்டத்தை சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு கிராமத்திலேயாவது ஒரு எம்எல்ஏ 2026 வரணும்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுதலா எடுத்துக்க, கட்டளையா எடுத்துக்குங்க. முடியும். ஏன்னா இன்னைக்கு வலுவான கூட்டணி அமைய போகுது. நீங்க நினைச்சீங்கன்னா செய்ய முடியும். குவிந்து கொண்டே செல்லும் பிளாஸ்டிக் கழிவுகள் உலகின் எதிர்காலத்திற்கு பெரும் சவாலாக மாறிக்கொண்டு வரும் நிலையில் விஞ்ஞானிகள் இதற்கு தீர்வு காண்பதற்காக தீவிரம் காட்டி வருகின்றனர். பிளாஸ்டிக் மூலமான சுற்றுச்சூழல் மாசு 2040ஆம் ஆண்டில் மும்மடங்காக உயரும் என ஐநா கணித்துள்ளது. கடல்களுக்குள் மட்டும் சுமார் 3 கோடி மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கலப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இவை மைக்ரோ பிளாஸ்டிக்குகளாக மாறி மீன்களின் வயிற்றுக்குள் சென்று பின்னர் அது மனிதர்களுக்குள்ளும் செல்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. புற்றுநோயை ஏற்படுத்தும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மனிதனின் மூளையிலிருந்து இரத்த குழாய்கள் வரை பரவியுள்ளதும் மருத்துவ ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடல் நீரில் சில மணி நேரங்களில் கரையக்கூடிய சிறப்பு வகை பிளாஸ்டிக்கை ஜப்பான் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். கடலில் உள்ள உப்புடன் வேதிவினை புரிந்து கரைந்துவிடும் வகையிலான மூலக்கூறுகள் கொண்ட பிளாஸ்டிக்கை டோக்கியோ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். அதே நேரம் இந்த பிளாஸ்டிக் வலுவானதாகவும் நெகிழ்ச்சித்தன்மையுடனும் இருக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் பிளாஸ்டிக் கழிவுகளை தின்று அளிக்கக்கூடிய பூஞ்சைகளை உருவாக்கும் முயற்சியும் ஆஸ்திரேலியாவில் 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதில் தற்போது வரையிலான ஆய்வில் நம்பிக்கையூட்டும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக இதை ஆய்வு செய்து வரும் சிட்னி பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் வெவ்வேறு பகுதிகளில் கிடைக்கும் பூஞ்சைகளை கொண்டு இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. பிளாஸ்டிக்குகளை சிதைக்கக்கூடிய என்சைம்களை பூஞ்சைகள் உருவாக்குவதாக வெளியான ஆய்வு தகவல் அடிப்படையில் இச்சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. பிளாஸ்டிக்குகளை அளிக்கக்கூடிய பூஞ்சைகளை இன்னும் சில ஆண்டுகளில் வணிக ரீதியில் உருவாக்கிவிட முடியும் என்றும் விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. மன்யுமல் பாய்ஸ் திரைப்பட சம்பவம் போன்று கேரளாவில் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கேரளாவின் தூவல் அருவியில் பாறை இடுக்கில் சிக்கிய தமிழக இளைஞர் ஒருவரை உள்ளூர் மக்கள் கயிறு கட்டி மீட்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் நெடுங்கண்டம் அருகே உள்ள தூவல் அருவிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். 4 இளைஞர்களில் ஒருவர் பாறை மீது ஏறி நின்று செல்ஃபி எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அதில் அவர் தவறி விழுந்து பாறை இடுக்குகளில் சிக்கிக் கொண்டார். இதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் பாறையில் சிக்கிய இளைஞரை கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்டனர். ஆபத்தான இந்த பாறையில் சிக்கிய இளைஞரை பொதுமக்கள் மீட்கும் திக் நிமிடங்களின் காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இடுகாட்டுக்கு அருகில் உள்ள மனித புதைக்குழிகளில் 9 நாட்களாக நடைபெற்ற சோதனை அகழ்வு பணிகள் முடிவடைந்தன. இதில் 19 முழுமையான மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். கண்டறியப்பட்ட எலும்புக்கூடுகள் பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு நீதிமன்ற பாதுகாப்பின் கீழ் வைக்கப்படும். இந்த பகுதி மனித புதைக்குழியாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 20ஆம் தேதி இங்கு மீண்டும் அகழ்வு பணிகள் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரோன் கேமரா மூலம் மற்றொரு புதைக்குழியாக சந்தேகிக்கப்படும் பகுதியில் படங்கள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் 275 ஆண்டுகளுக்கு பிறகு மகா குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. கடைசியாக கடந்த 1750ஆம் ஆண்டு பத்மநாப சுவாமி கோவிலுக்கு திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா குடமுழுக்கு நடத்தினார். அதற்கு பிறகு இப்போதுதான் இந்த கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்றது. முன்னதாக ஜூன் 2ஆம் தேதி தொடங்கி பல்வேறு ஹோமங்கள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. ஞாயிறு அதிகாலை 7:40 முதல் 8:40 மணிக்குள் குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நடைபெற்ற தொழிலதிபர் இல்ல நிகழ்வில் நடிகர் ரோபோ சங்கர்
ட்ரம்ஸ் வாசித்து பலரது கவனத்தையும் ஈர்த்தார். நகைச்சுவை நடிகராகவும் பலகுரல் கலைஞராகவும் அறியப்படும் ரோபோ சங்கர் திடீரென மேடையில் ட்ரம்ஸ் இசைத்தது பார்வையாளர்களிடையே ஆச்சரியத்தையும் பாராட்டையும் பெற்றது. ஆஸ்துமா நோய் உள்ளவர்களுக்கு மீன் மருந்து அளிக்கும் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தெலங்கானா அமைச்சர் பொன்னம் பிரபாகர் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கானோருக்கு மருந்துடன் கூடிய மீன் வழங்கப்பட்டது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த பத்தினி குடும்பத்தினர் தலைமுறையாக மீன் மருந்தை வழங்கி வருகின்றனர். எனினும் மீன் மருந்தில் அறிவியல் எதுவும் இல்லை என்றும் அது ஒரு மூட நம்பிக்கை என்றும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. அமெரிக்காவில் நியூயார்க் நகரின் சிறந்த 100 உணவகங்கள் பட்டியலில் தமிழகம் மற்றும் கேரள உணவுகளை வழங்கும் செம உணவகம் முதலிடம் பிடித்துள்ளது. நியூயார்க் நகரத்தின் சிறந்த 100 உணவகங்களின் பட்டியலை ஒவ்வொரு ஆண்டும் நியூயார்க் டைம்ஸ் இதழ் வெளியிட்டு வருகிறது. இந்த ஆண்டு முதலிடம் பிடித்துள்ள செம உணவகம் 2021 துவங்கப்பட்டது. ரோனி மஜும்தார், சிந்தன் பாண்டியா ஆகிய இருவர் இதை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த விஜயகுமார் இங்கு தலைமை ஷெஃபாக பணியாற்றுகிறார். இந்த உணவகத்தில் விற்பனை செய்யப்படும் கன்னியாகுமரி நண்டு மசாலா, இறால் தொக்கு, முயல் பிரட்டல், திண்டுக்கல் பிரியாணி ஆகியவற்றை அமெரிக்கர்களும் விரும்பி உண்பதாக கூறப்படுகிறது. இசைஞானி இளையராஜாவின் குடும்பத்திலிருந்து மேலும் ஒரு இசையமைப்பாளர் அறிமுகமாகி உள்ளார். இசைஞானி இளையராஜாவின் பேரனும் கார்த்திக் ராஜாவின் மகனுமான யத்தீஸ்வர் ராஜா அண்ணாமலையார் மீதான பாடலை எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள ரமண மகரிஷி ஆசிரமத்தில் இப்பாடலை ஆசிரம நிர்வாகி சுசீலா ரமணன் வெளியிட்டார். ஆறு வயசுலேருந்து பியானோ கற்றுட்ருக்கேன், கீபோர்டு. அப்புறம் ஸ்கூல் முடிகிற டைமில் 11th 12th அந்த டைம் போல் தான் அந்த சாஃப்ட்வேர்லேயே சாங் பண்ண கற்றுக்கிட்டு இருந்தேன். அது அப்பா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவோட கொஞ்சம் அவங்களோடைய ஸ்டுடியோவில் அவங்கக்கிட்ட உட்காந்து அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன், இன்டர்ன்ஷிப் மாதிரி. நான் அப்படியே அவங்கள பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் பண்ணுறது சாமி பாட்டு, பக்தி டிவோஷனல் சாங்கை ரிலீஸ் பண்ணலான்னு ஐடியா வந்துச்சு, ஆசை வந்துச்சு. இது இப்போ பண்ணிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்தியாவின் 2வது பெரிய பணக்காரரான கௌதம் அதானி கடந்த நிதியாண்டில் 10,41,00,000 ரூபாயை ஊதியமாக பெற்றுள்ளார். இது அவரது நிறுவனத்தில் பணிபுரியும் உயரதிகாரிகள் பெறுவதை விட குறைவான தொகையாகும். 62 வயதான அதானி துறைமுக சேவைகளில் இருந்து மின் உற்பத்தி வரை 9 வகையான தொழில்களை செய்து வருகிறார். எனினும் இதில் அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட் ஆகிய 2 நிறுவனங்களில் இருந்து மட்டும் அவர் ஊதியத்தை பெறுகிறார். அதானி பெரும் ஊதியம் இந்தியாவில் குடும்பங்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள் பெறும் ஊதியத்தை விட குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. கௌதம் அதானி நிறுவனங்களில் அவரது மகன் கரண் அதானி, தம்பி ராஜேஷ் அதானி, உறவினர்கள் சாகர் அதானி, பிரணவ் அதானி ஆகியோரும் உயர் பதவிகளில் இருக்கின்றனர். இந்திய அளவில் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி முதல் 2 இடங்களில் உள்ள நிலையில் உலகளவில் இவர்கள் முறையே 17வது மற்றும் 20வது இடங்களில் இருக்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மினாவில் சாத்தான் மீது கல் எறியும் நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வருகின்றனர். வருடாந்திர ஹஜ் யாத்திரை நிறைவடைய இருக்கும் நிலையில் மெக்கா மினாவுக்கு வரும் யாத்ரீகர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரை கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. பிறை தெரிவதன் அடிப்படையில் நாளையுடன் ஹஜ் யாத்திரை நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய விவசாயிகள் கூட்டுறவு சங்கமான அமுல் ஐரோப்பாவில் கால் பதிக்க உள்ளது. ஸ்பெயின் நாட்டில் கோவாப் என்ற பால் பண்ணை விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்துடன் இணைந்து அங்கு பால் பொருள் விற்பனையை தொடங்க உள்ளது. 2025ஆம் ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தருணத்தில் அமுல் ஸ்பெயின் கூட்டுறவு நிறுவனத்துடன் கைகோர்த்திருக்கிறது.
அமுல் நிறுவனத்தில் 36 லட்சம் பால் பண்ணை விவசாயிகள் அங்கம் வகிக்கின்றனர். அதன் பால், தயிர், வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களுக்கு இந்தியாவில் பல கோடி வாடிக்கையாளர்களும் உள்ளனர். உலகின் 50 நாடுகளில் அமுல் நிறுவனம் கிளை பரப்பி உள்ளது. இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவைகள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஏப்ரல் மாதத்தில் 120 கோடியை கடந்திருப்பதாக தொலைத்தொடர்பு துறை ஒழுங்காற்று அமைப்பான ட்ராய் தெரிவித்துள்ளது. 2025 ஏப்ரல் 30ஆம் தேதி இந்தியாவில் மொத்த தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 120 கோடியே 38 லட்சமாக அதிகரித்துள்ளது. இதில் மொபைல் போன் வாடிக்கையாளர்கள் 116 கோடியே 64 லட்சம், லேண்ட்லைன் தொலைபேசி வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 3 கோடியே 74 லட்சம். இது தவிர மே மாதத்தில் 31 லட்சம் வாடிக்கையாளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக ட்ராயின் அறிக்கை தெரிவிக்கிறது. தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களில் 47 கோடியே 66 லட்சம் வாடிக்கையாளர்களுடன் ரிலையன்ஸ் ஜியோ முதல் இடத்தில் உள்ளது. 3 கோடியே 43 லட்சம் வாடிக்கையாளர்களுடன் அரசு தொலைத்தொடர்பு சேவை நிறுவனமான BSNL 4வது இடத்தில் உள்ளது. தென்னாப்பிரிக்காவில் வேகமாக அழிந்து வரும் பெங்குயின் பறவைகளை பாதுகாக்க அந்நாட்டு அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. பெங்குயின்கள் அதிகமாக இனப்பெருக்கம் செய்யும் 6 பகுதிகளில் மீனவர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பெருங்கடல்கள் தினம் ஜூன் 8ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆப்பிரிக்க பெங்குயின்கள் இதே வேகத்தில் அழிந்தால் 2035ஆம் ஆண்டில் அப்படி ஒரு இனமே இல்லை என்ற நிலை ஏற்படும் என்று விலங்கியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை செய்கின்றனர். 1907ஆம் ஆண்டில் 30 லட்சம் ஆப்பிரிக்க பெங்குயின்கள் இருந்ததாக மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெறும் 2000 பெங்குயின்களே உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருபெரும் காங்கிரஸ் தலைவர்களான அசோக் கெலாட்டும் சச்சின் பைலட்டும் தங்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து மீண்டும் கைகோர்த்துள்ளனர். 11ஆம் தேதி நடைபெறவுள்ள தனது தந்தையும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராஜேஷ் பைலட்டின் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்க வருமாறு அசோக் கெலாட்டுக்கு சச்சின் பைலட் நேரில் சென்று அழைப்பு விடுத்தார். இதை அசோக் கெலாட்டும் ஏற்றுக்கொண்டார். 2018ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வென்ற நிலையில் சச்சின் பைலட் முதல்வராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அசோக் கெலாட்டுக்கு 3வது முறையாக முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. இதனால் கெலாட், பைலட் இருவருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இருவரும் பொது நிகழ்ச்சிகளில் சேர்ந்து பங்கேற்காமலேயே இருந்தனர். பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு ஆட்சியை கவிழ்க்க சச்சின் பைலட் முயற்சி செய்வதாக கெலாட் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இருவருக்கும் இடையே 5 ஆண்டுகளாக நீடித்த கசப்புணர்வு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. எலான் மஸ்குடனான தனது நட்பு முடிவடைந்து விட்டதாகவும் அவர் எதிர்க்கட்சிக்கு நிதி உதவி செய்ய விரும்பினால் மோசமான பின் விளைவுகளை சந்திப்பார் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்கன் பார்ட்டி என்ற பெயரில் மஸ்க் புதிய கட்சியை தொடங்கக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் முடிந்து 7 மாதங்களே ஆகியுள்ள நிலையில் அங்கு அரசியல் களம் மீண்டும் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இம்முறை குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்குமான வழக்கமான மோதலாக அல்லாமல் அதிபர் டிரம்புக்கும் தொழிலதிபர் மஸ்குக்கும் இடையிலானதாக அம்மோதல் சூடுபிடித்து வருகிறது. அமெரிக்காவில் உள்ள NBC தொலைக்காட்சிக்கு அதிபர் டிரம்ப் தொலைபேசி மூலம் பதிலளித்தார். மஸ்குடனான உறவுகளை சீரமைக்க தனக்கு விருப்பமில்லை என்றும் அந்த நட்பு முடிந்து போய்விட்டதாகவும் டிரம்ப் கூறினார். எதிர்வரும் தேர்தல்களில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சிக்கு நிதியுதவி செய்ய மஸ்க் விரும்பினால் மோசமான விளைவுகளை அவர் சந்திப்பார் என்றும் டிரம்ப் எச்சரித்தார். எலான் மஸ்கின் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய தொகைக்கான ஒப்பந்தங்களை அமெரிக்க அரசு வழங்கியுள்ள நிலையில் அதை சுட்டிக்காட்டிதான் டிரம்ப் எச்சரித்துள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையே எலான் மஸ்க் தனி கட்சி தொடங்கும் முடிவில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனி கட்சி தொடங்குவது குறித்த ஆன்லைன் கருத்து கணிப்பில் 80 விழுக்காடு பேர் மஸ்குக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நடுத்தர மக்களில் 80 விழுக்காடு நபர்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு கட்சி தேவைப்படுவதாகவும் அதற்கு சரியாக 80 விழுக்காட்டினர் ஆதரவு தெரிவித்துள்ளது ஆச்சரியப்படுத்துவதாகவும் மஸ்க் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து சில மணி நேரங்களில் அமெரிக்கன் பார்ட்டி என்று மட்டும் சுருக்கமாக ஒரு பதிவை மஸ்க் இட்டிருந்தார். இதனால் அமெரிக்கன் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை மஸ்க் தொடங்குகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
சென்னையில் உள்ள மால்களில் திரைப்படம் பார்க்க செல்பவர்கள் திரைப்பட டிக்கெட் கட்டணத்துக்கு இணையாக பார்க்கிங் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. சென்னையில் உள்ள மால்களில் கார்களை நிறுத்த குறைந்தபட்சம் 80 ரூபாயும், இருசக்கர வாகனங்களுக்கு 40 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. டெல்லியிலும் கொல்கத்தாவிலும் கார்களுக்கு 20 ரூபாயும், இருசக்கர வாகனங்களுக்கு 10 ரூபாயும் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. மும்பை, புனே நகரங்களில் கார்களுக்கு 30 ரூபாயும், இருசக்கர வாகனங்களுக்கு 20 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. பெங்களூருவில் கார்களுக்கு 50 ரூபாய், இருசக்கர வாகனங்களுக்கு 30 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் திரைப்பட டிக்கெட் கட்டணத்திற்கு அரசு உச்சவரம்பு நிர்ணயித்துள்ளது. எனவேதான் சென்னை மால்களில் பார்க்கிங் கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது.